Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 வசனம். தேவன் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவமன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணினார். வனாந்திரத்தில் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஊரில் கிராமத்தில் மக்கள் இருக்கிற பகுதியில் நாம் பிரசங்கத்தை பண்ணுகிறோம். யோவான் ஸ்நானகனும் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய வழிமுறை, தேவன் அவருக்கு முன்குறித்த காரியங்களை செய்வதற்காக தேவனை சரியாக அறிந்தவராக செயல்படுகிறார். ஆகிய வனாந்திரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணினார். மனந்திரும்பலுக்கு என்ன ஞானஸ்நானம். வனாந்திரத்தில் கூப்பிடு சத்தம் கேட்டது. வனாந்திரத்தில் கூப்பிடுகிற யோவான் சத்தத்தை மக்கள் கேட்டு ஓடினார்கள். வனாந்திரத்துக்கு ஓடினார்கள், யோர்தான் நதிக்கு ஓடினார்கள். அப்படி ஓடி அவர்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள். யோவானுக்கு என்ன வேலை? 3:6 லூக்கால வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய், பாதைகளை செவைப்படுத்தும்படியாய், பள்ளத்தாக்குகளை நிரப்பும்படியாய், மலைகளை தாழ்த்தப்படும்படியாய், கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய், கடானவைகளை சமமாக்கும்படியான ஊழியத்தை ஆண்டவர் இங்கே யோவான் ஸ்நானை கொடுத்திருந்தார். ஆகவே ஒரு கடவுளான ஊழியம்தான். ஆனாலும் யோவான் ஸ்நானால் அதை செய்ய முடிந்தது. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அவைகளை செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மாம்சமான யாவும் அதை கண்டார்கள். அவர் மக்களை தேடி ஓடலை, ஆனால் மக்கள் அவர் தேடி வந்தார்கள். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன சொன்னால், இன்றைக்கி நான் மக்களை தேடி போகிறோம். இயேசு கிறிஸ்து மக்களை தேடி போனார். அதே நேரத்தில் இயேசு வனாந்திரத்திலையும் பிரசங்கம் பண்ணினார். வனாந்திரத்தில் 5000 பேர் கூடிருந்தாங்க. சில நேரத்தில் நான் மக்களை தேடி போக வேண்டும், சில நேரத்தில் மக்கள் நம்மை தேடி வருவார்கள். யோவான் ஸ்நானகனுக்கு மிகப்பெரிய அபிஷேகம் என்னவென்று சொன்னார், மக்கள் அவனை தேடி வந்தார்கள். மக்கள் அவரை தேடி வந்து அந்த பிரசங்கத்தை கேட்கும்படியாய், மனந்திரும்பலை கேட்கும்படியாய், ஞானஸ்தானத்தை கொடுத்து கேட்கும்படியாய் மக்கள் கூட்டமானவர், என்னிலும் அவர் பெரியவர், என்னிலும் ஒரு உயர்ந்தவர் வரப்போகிறார். ஆகவே அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், அவரை பார்ப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், அவரிடத்தில் வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மல்கியா 3:1 வாசிக்கிறோம். வழியை ஆயத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வழியை ஆயத்தம் பண்ணுகிறான். ஒரு ஜனாதிபதி வரான்னு சொன்னால், ஒரு பிரதமர் வரான்னு சொன்னால், ஒரு மந்திரி வருகிறான்னு சொன்னால், ஒரு எம்எல்ஏ வருகிறான்னு சொன்னால், அதற்கு முன்னதாக முதல் நாளே அங்கே எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த இடத்த செக் பண்ணுவாங்க. முக்கியமாக பிரதமர் வருகிற பொழுது 1 வாரத்துக்கு முன்பதாகவே அவருடைய பாதுகாப்பு ஆட்கள் வந்து இங்கே எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒரு ஜனாதிபதி வரான்னு சொன்னால் அந்த இடத்த வந்து ஆய்வு செய்வார்கள். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்காக இங்கே வழியை ஆயத்தப்படுத்தினவர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து வழியை ஆயத்தப்படுத்தினார். அவர் வந்து வழியை செவைப்படுத்தினார், வழியை சரிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வருவதற்காக அவர் அங்கே வழியை ஆயத்தப்படுத்தினால்தான் ஞானஸ்தானம் கொடுக்கிற வரைக்கும் யோவான் ஸ்நானுடைய ஊழியம் அங்கே இயேசுவோடு கூட இணைந்திருந்தது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவர் ஊழியம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆயத்தம் என்பது மிக முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து வந்து நம்மோடு செயல்படுவதற்கு, நம்முடைய ஊழியத்தை எடுத்து நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்தல் என்பது மிக முக்கியமான காரியமாக இருந்தது. தேவனுடைய வழிமுறை என்பது ஆயத்தப்படுத்துவது. நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும், நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மோசே காலமே எழுந்து ஆயத்தமாகி அவர் சீனாய் மலைக்கு போனார், கர்த்தரோடு பேச போனார். ஆகவே நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுகிற பொழுது கர்த்தர் அங்கே வருவார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆயத்தப்படுகிற பொழுது கர்த்தர் வந்து இங்கே பேசுவார், கிரியை செய்வார். விசுவாசி மக்கள் மத்தியில் கர்த்தர் பேசுவார். பிரசங்க நேரத்தில் கர்த்தர் இடைவிடுவார். வர்ஷிப் பண்ண நேரத்தில் கர்த்தர் இடைவிடுவார். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் மகத்துவங்களை செய்வார். அவங்க அப்படிப்பட்ட ஆண்டவர் காரியங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படுவோம், பிறகு ஆயத்தமாக்குவோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்டவாறு நன்றி ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் உமக்கு வழி ஆயத்தப்படுத்தினது போல நாங்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கு வழி ஆயத்தப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதில் எல்லா செய்தி நேரத்திலும், பிரசங்க நேரத்தில், வர்ஷிப் பண்ணுற நேரத்தில், சுவிசேஷம் அறிவிக்கிற நேரத்தில் நீரே எங்கள் மத்தியில் கடந்து வந்து காரியங்களை பலமாய் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொண்ட தேசங்கள் அசைக்கப்படுவதாக, எங்களையும் குடும்பத்தையும் இந்த வாழ்த்துக்கள் ஒவ்வொரு இடத்தில் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கருணை கருத்தை தாழ்த்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.